Valuation of goodwill and sharesல fourth sum. Vijay and Co. decide to buy the business of Mr. Shekhar, who has earned the profit the last 3 years rupees. 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 12,000, 10,000, 11,000. Mr. Shekhar was himself taking care of management of the business. If he had worked elsewhere, he would have earned income rupees 2,000 rupees per annum. Per annumனா வெறும் 2,000 ரூபாய் மட்டும் எடுத்துருக்கிறாரு. பிஎம்னா பெர் மந்த் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் எடுத்திருக்காங்க. பிஏனா அப்படின்னா இப்போ வெறும் ஒரு டைம் மட்டும் எடுத்திருக்காங்க. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் த குட்வில் ஆன் த பேசிக் ஆஃப் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ்ட் 3 years. 3 yearsக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 years வந்து பர்ச்சேஸ். இப்போ சம் போடலாம். இயர்ஸு ருபீஸ் எழுதியாச்சு. இதை டோட்டல் பண்ணலாம். டோட்டல் பண்ணால் 33,000 வருது. இதுக்கு போய் டோட்டல் ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் போடலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு 33,000 பை 3 11,000 வரும். earned ₹2,000 மைனஸ் பண்ணோம்னா 9,000 rupees வரும். This is the average profit. இப்போ குட்வில் கண்டுபிடிக்கலாம். Goodwill equal to average profit into number of purchase. $9,000 into 2 18,000